வணக்கம். ஆன்மீக செய்திகள். சேலம் ஆத்தூர் கல்பகனூர் பகுதியில் பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோவில் உள்ளது. பழமையான கோவில் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்தது. பிப்ரவரி 16 கும்பாபிஷேக முகூர்த்த கால் நடப்பட்டது. அதைத் தொடர்ந்து கணபதி ஹோமம், பூஜை, முளைப்பாரி மற்றும் தீர்த்தகுடம் எடுக்கும் வைபவம் நடந்தது. 4 கால யாகசாலை பூஜை மகா பூர்ணாகுதியுடன் நிறைவடைந்தது. மேளதாளம் முழங்க கடம் புறப்பாடானது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்து வைத்தனர். பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து மாரியம்மன் சன்னதியில் மகா அபிஷேக அலங்கார தீபாராதனை காட்டப்பட்டது. அன்னதானம் வழங்கப்பட்டது. திரளான பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி கோஷம் முழங்க அம்மனை தரிசித்து மனமுருகினர். கரூர் அரவக்குறிச்சி நாணப்பரப்பு கிராமத்தில் பழமை வாய்ந்த விநாயகர் மற்றும் மாரியம்மன் கோவில் உள்ளது. கோவில் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்து கும்பாபிஷேக யாகசாலை துவங்கியது. விக்னேஸ்வர பூஜை, நவகிரக ஹோமம், லட்சுமி ஹோமம், பூஜை செய்தனர். தீர்த்தகுடம் எடுத்து வரும் நிகழ்ச்சியுடன் யாகசாலை துவங்கியது. 4 கால யாகசாலை பூஜைகள் இன்று காலை மகா பூர்ணாகுதியுடன் நிறைவடைந்தது. மேளதாளம் இசைக்க கடம் புறப்பாடானது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர். விநாயகர் மற்றும் மாரியம்மன் சன்னதியில் மகா அபிஷேக அலங்கார தீபாராதனை காட்டப்பட்டது. அன்னதானம் வழங்கப்பட்டது. திரளான பக்தர்கள் கும்பாபிஷேகத்தை தரிசித்து மனமுருகினர். திருச்சி மாவட்டம் அப்பாதுரை எசனைக்கோரை ஐயனார் பனையடி கருப்பு மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த 17 விக்னேஸ்வர பூஜையுடன் யாகசாலை பூஜைகள் தொடங்கியது. 18 புதன்கிழமை காவேரி ஆற்றில் இருந்து புனித நீர் மேலதாளங்களுடன் கொண்டுவரப்பட்டு பூஜைகள் நடைபெற்றது. அதிகாலை யாகசாலை பூஜைகள் முடிந்து கடம் புறப்பாடானது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் கோபுர கலசங்களுக்கு ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை பரம்பரை அறங்காவலர் கண்ணன், அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்றும் கிராம மக்கள் செய்திருந்தனர்.
சென்னை திருவொற்றியூரில் உலக பொதுமறையான திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட உலகின் 2வது திருவள்ளுவர் கோயிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. சென்னை திருவொற்றியூர் ஈசானி மூர்த்தி கோயில் தெருவில் தனி சன்னதியுடன் திருவள்ளுவருக்காக கோயில் இருந்தது. ரோடு விரிவாக்க பணிகளுக்காக கோயில் இடிக்கப்பட்டதை தொடர்ந்து கடந்த 10 ஆண்டுகளாக கோயில் சிதைந்து கிடந்தது. அறநிலையத்துறை 90 லட்சம் ரூபாய் செலவில் புதிய கோயில் கட்டுமான பணிகளை 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கியது. பணிகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து கடந்த 19ஆம் தேதி கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், வாஸ்து சாந்தி, கும்ப அலங்காரம், அங்குரார்ப்பணம் உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றன. யாகசாலை பூஜைகள் முடிந்து இன்று காலை சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க விமான கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. திருவள்ளுவர், பர்வத வர்தினி உடனுரை கைலாசநாதர், ஈசான மூர்த்திநாதர், பாலமுருகன் உள்ளிட்ட பரிவார மூர்த்திகளுக்கு புனித நீர் ஊற்றி மகா தீபாராதனை காட்டப்பட்டது. திரண்டிருந்த பக்தர்கள் திருவள்ளுவரின் முதல் குறளான அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்ற திருக்குறளை ஒன்று கூடி உச்சரித்தபடி சுவாமி தரிசனம் செய்தனர். சேலம் ஆத்தூர் தாண்டவராயபுரம் கிராமத்தில் சக்தி மாரியம்மன் கோவில் உள்ளது. பழமையான கோவில் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்தது. கும்பாபிஷேக யாகசாலை பூஜைகள் இன்று காலை கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலம் கோவிலை வந்தடைந்தது. யாகசாலை பூஜைகள் தொடர்ந்து நடக்கிறது. பிப்ரவரி 22ஆம் தேதி கோவில் கும்பாபிஷேகம் நடைபெறும். திரளான பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி கோஷம் முழங்க அம்மனை தரிசித்து மனமுருகினர். ஹர ஹர மகாதேவா. Thank you.